மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜிபி நிறுவனத்தின் திருவள்ளுவர் சிலை வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இரண்டாவது நாளாக இன்று காலை ஸ்லாங்கூர் சீஃபீல்டு தமிழ் பள்ளிக்கு திருவள்ளுவர் சிலை வழங்கப்பட்ட நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இந்தியாவை கடந்து உலக நாடுகளில் திருவள்ளுவர் உருவச் சிலைகளை வழங்கி வரும் விஜிபி நிறுவனத்தின் இயக்குனரும் உலக தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமான விஜி சந்தோஷம் தலைமையில் இன்று மலேசியாவில் 200வது திருவள்ளுவர் உருவச்சிலை நிறுவப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ்பா தியாகராஜன், மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பாக்கு சண்முகம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மல்லை தமிழ் சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா, உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ராஜரத்னம், ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன், ஸ்லாங்கூர் மாநில தமிழ் மொழி முன்னாள் உதவி இயக்குனர் செங்குட்டுவன், நெகிரி செம்பிலான் மாநில முன்னாள் துணை சபாநாயகர் ரவி, சீஃபீல்டு தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், வாரிய குழுவினர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். மாதா பிதா குரு தெய்வம் எனும் தரவரிசையில் திருக்குறளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று விஜிபி நிறுவனத்தின் இயக்குனரும் உலக தமிழ்ச் சங்கத்தின் தலைவருமான விஜி சந்தோஷம் கேட்டுக்கொண்டார். மலேசியாவில் 200வது திருவள்ளுவர் உருவச்சிலையை நிறுவியதுடன் தனது கடமை நிறைவேறிவிடவில்லை, இன்னும் 1000 திருவள்ளுவர் சிலைகளை நிறுவவிருப்பதாக அவர் தெரிவித்தார். திருவள்ளுவரின் உருவச்சிலை செதுக்கியது முதல் மலேசியாவில் உள்ள பள்ளிகளுக்கு சிலைகளை கொண்டு சேர்க்கும் முயற்சியை முன்னெடுத்த மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பாக்கு சண்முகத்திற்கு மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா உளமார்ந்த நன்றியை தெரிவித்தார். கடந்த 2 நாட்களாக ஒவ்வொரு தமிழ் பள்ளிகளுக்கும் தங்களை அழைத்து சென்று மாணவர்கள் மத்தியில் அருமையான ஒரு பொழுதை ஏற்பாடு செய்துள்ள பாக்கு சண்முகத்தின் தமிழ் தொண்டு நிறைவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். திருவள்ளுவரின் உருவச்சிலைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் பள்ளி நிர்வாகத்தை ஓம்ஸ்பா தியாகராஜன் கேட்டுக்கொண்டார். அதே வேளையில் திருவள்ளுவரை போற்றுவதுடன் நிறுத்திவிடாமல் திருக்குறளின் செழுமையை போற்றுங்கள் என ஓம்ஸ்பா தியாகராஜன் வலியுறுத்தினார். இதனை அடுத்து நாளை புதன்கிழமை காலை 9 மணிக்கு கிள்ளானில் உள்ள ஜலான் மேரு தமிழ் பள்ளியிலும், காலை 11 மணிக்கு காப்பானில் உள்ள வலம்பரோசா தமிழ் பள்ளியிலும் 2 திருவள்ளுவர் சிலைகள் சிறப்பு விழா காண உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்கும்படி மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பாக்கு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பரிசான் நேஷனல், பெரிகாத்தான் நேஷனல், ஜிபிஎஸ் மற்றும் ஜிஆர்எஸ் ஆகியவற்றின் தலைவர்கள் இன்று ஒரு கூட்டத்தை நடத்தவிருப்பதாக பரவிய வதந்திகளை பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி மறுத்துள்ளார். அத்தகைய கூட்டம் குறித்து தனக்கு தெரியாது என்று கூறிய துணை பிரதமர், அடுத்த பொது தேர்தல் வரை பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் நிர்வாகத்திற்கு பரிசான் நேஷனல் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று வலியுறுத்தினார். 16வது பொது தேர்தல் வரை மடானி அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதே அம்னோ உச்சமன்றத்தின் நிலைப்பாடு என்றும் உயர்வான முடிவெடுக்கும் அமைப்பு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். அந்த முடிவை தாங்கள் மதிப்பதாகவும் எனவே கவலைப்பட வேண்டாம் என்றும் அம்னோ தலைவருமான அவர் தெரிவித்தார். ஜொஹூர் மாநில தேர்தலில் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் பரிசான் கூட்டணி இஸ்லாத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் மாநில அரசாக திகழ வேண்டும் என்று ஜொஹூர் மாநில பாஸ் கட்சி தலைவர் டத்தோ டாக்டர் மஹ்பூஸ் முகமது வலியுறுத்தியுள்ளார். ஜொஹூரின் புதிய அரசாங்கத்திற்கு பாராட்டை தெரிவித்தாலும் கடந்த காலங்களைப் போல அல்லாமல் இஸ்லாத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தரப்பினரை ஜொஹூர் மாநில அரசு அடையாளம் காண வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்லாத்தின் மீதான நம்பிக்கையை நேர்மையான ஆட்சியின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிசான் கூட்டணிக்கு அவர் வலியுறுத்தினார். ஜொஹூர் தேர்தலில் பரிசான் அடைந்த வெற்றிக்கு பாஸ் கட்சியின் பங்களிப்பை மாநில அரசு நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் மாநிலத்தின் நன்மைக்காக பாஸ் கட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் என்றும் டத்தோ டாக்டர் மஹ்பூஸ் முகமது உறுதி அளித்தார். மாசிசாவை தொடர்ந்து விமர்சிப்பதற்கு பதிலாக டிஏபி ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் அடைந்த தோல்வியை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாசிசா தலைவர் டதஸ்ரீ விகா சியோங் தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலானில் மாசிசா கட்சி சீனர்களின் ஆதரவை இழந்து விட்டதாக டிஏபியின் பொதுச் செயலாளர் அந்தோனிலோ நினைத்திருந்தால் அது அவருடைய சொந்த கருத்து என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் நெகிரி செம்பிலானில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருக்கும் டிஏபி சீனர்களின் ஆதரவை பெற்றதா என்றால் அது கிடையாது என்று டதஸ்ரீ விகா சியோங் குறிப்பிட்டார்.
நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்பதை தெரிவித்து வாக்குகளை கேளுங்கள் என்று அவர் கூறினார். மாசிசாவை குறை சொல்வதை விட அரசியல் ஏதும் டிஏபிக்கு தெரியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் வைக்கும் விமர்சனங்களை நாங்கள் ஏற்கிறோம். எங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு மீண்டும் மக்கள் நம்பிக்கையை பெற மாசிசா தொடர்ந்து செயல்படும் என்று அவர் தெரிவித்தார். ஆட்சியிலிருந்து மாநில சட்டமன்றங்களில் டிஏபி அடைந்த தோல்விக்கு அந்தோனி லோக் என்ன செய்ய போகிறார் என்று டத்தஸ்ரீ விகாசியோங் கேள்வி எழுப்பினார். லங்காவி குவாவில் உள்ள பழமையான ஸ்ரீ முனீஸ்வரர் கோயிலில் புனிதமான திரிசூலத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சர்ச்சைக்குரிய சமூக ஆர்வலர் தமீம் தாரி அப்துல் ரசாக் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து நீதிமன்றத்தில் விசாரணை கோரியுள்ளார். லங்காவி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் ஹெமி அனாரினா ஹாஜா மைடின் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது அவர் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை ஏற்க மறுத்தார். கடந்த மார்ச் 8ஆம் தேதி செலாட் பஞ்சூர் பகுதியில் உள்ள பழமையான ஸ்ரீ முனீஸ்வரர் கோயிலின் திரிசூலத்தை இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் நோக்கத்துடன் அவமதித்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 295 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இந்நிலையில் விசாரணை நடைபெறும் காலத்தில் தமீம் நாட்டை விட்டு தப்பிச் செல்லக்கூடும் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டாம் என்று அரசு தரப்பு கேட்டுக்கொண்டது. ஆனால் இது ஜாமீன் வழங்கக்கூடிய குற்றம் என்றும் தனது கட்சிக்காரர் தன்னிச்சையாக மலேசியா திரும்பி காவல்துறையிடம் சரணடைந்ததாகவும் கடவுச்சீட்டை ஒப்படைத்து காவல் நிலையத்தில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் பாதுகாப்பு தரப்பு தெரிவித்தது. இதனை அடுத்து 10,000 ரிங்கிட் ஜாமீன் மதிப்பிலான இருநபர் உத்தரவாதத்துடன் ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் மேலும் 2 வாரங்களுக்கு ஒருமுறை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் கையெழுத்திடவும் உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் ஆகஸ்ட் 23ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.